அந்த காலத்தில் அதிகமாக நாத்திகம் பேசக்கூடிய கட்சியாக திமுக இருக்கு. உடனே இவருக்கு எதிராக சென்னையில் எல்லாம் போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றன. திருப்பதி கணேசா கோவிந்தா என்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு இவருடைய போஸ்டர்கள் எல்லாம் சாணி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போதான் அவர் மன வருத்தப்பட்டு அவர் அந்த இடத்திலிருந்து விலகுகிறார். அவர் வந்து பொறுப்பிலேயோ எதுவுமோ இல்லை என்று சொல்வதால் அந்த அரசியல் நடவடிக்கை அல்லது திமுகவிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார். ஆழமான தேசபக்தி கொண்டவர். அவரை பொறுத்த வரைக்கும் தேசபக்தி என்பது ஒரு அடிமனதில் ஆழ்மனதில் அவருக்கு ஆழமாக இருந்தது. ஏனென்றால் அவருடைய தந்தை வந்து சுதந்திர போராட்ட தியாகி. அந்த ரத்தத்திலேயே அவருடைய தேசபக்தி என்பது கலந்திருந்தது. எனக்கு சென்னையில் எல்லா இடத்துலையும் முகாம்கள் அமைத்து நிறைய மக்களை தங்க வச்சிருக்கு. அவர்களுக்கு உணவு மட்டும் ஏற்பாடு பண்ணியிருந்தார். உடனே வீட்டுக்கு வந்து பின்னாடியே ஒரு சமையல் கூடம், பெரிய சமையல் கூடம் ரெடி பண்ணி பெரிய பெரிய அண்டாக்களை வைத்து சமையல் ஆட்களை வைத்து தினமும் 1,00,000 உணவு பொட்டலாம் எல்லாருக்கும். இவர் ஒரு அந்த பழைய காங்கிரஸிலேயே ஓல்டு காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற காமராஜர் தலைமையிலாக இருந்த காங்கிரஸிலேயே தொடர்ந்திருந்தால், அதையே நடத்தி இருந்தால் 1977 என்பது எம்ஜிஆர் சிவாஜி என்ற களமாக மாறியிருக்கும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியை நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் சிவாஜி சமூக நல பேரவையினுடைய மாநில தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு முதலமைச்சர் ஆகியிருக்காரு. நீங்கள் சிவாஜியோட நெருங்கிய பழகியவர். சிவாஜியோடைய அந்த அரசியல், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நேரடியாக சொன்னால் தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா திரையுலகமும் அரசியலும் ஒன்றாக பிணைந்தே தான். அது 67க்கு பிறகுன்னு எடுத்துக்கலாம். 67க்கு முன்பு வரை உள்ளது வேற. ஆனாலும் அரசியலில் கோலோச்சினதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 67க்கு பிறகு எடுத்துக்கலாம். அதற்கு முன்பு கூட நீங்கள் சிவாஜி அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல பேருக்கு தெரியாது. திரைத்துறையில் முத்திரை பதிச்சிருக்கிறார். அரசியலில் வெற்றி மட்டுமே கணக்கில் கொள்ளப்படுகிறது. ஒரு வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துக்கொள்கிறோம். அவர் ஒரு தேர்தலில் தோல்வி அடைந்தால் மட்டுமே அந்த அரசியல் தோல்வி அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏனென்றால் 1945 சிவாஜி அவர்கள் அரசியல், அவருடைய வயது 17. அவருடைய வயது அப்பொழுது 17. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்ன்ற ஒரு நாடகத்தில் நடிக்கிறார். அண்ணா அவர்கள் அதில் நடிக்கிறாரு. அண்ணா அவர்கள் எழுதினது, அதில் நடிக்கிறாரு. பெரியார் அவர்கள் பார்த்து கணேசனாக இருந்தவரை சிவாஜியாக ஆக்குறார். சிவாஜி இந்த பையனுடைய பெயர் சிவா. அப்போதிலிருந்து அவருடைய அரசியல் தொடங்குகிறது. அவருடைய பயணம் அரசியலில் நேரடியாக இல்லை என்று சொன்னால் கூட ஒரு ஆதரவாளராக 1945 பெரியாரோடு ஏற்பட்ட பழக்கம். அதற்கு பிறகு 1949 திமுக தொடங்கப்படுகிறது. அந்த திமுக தொடக்கத்திலெல்லாம் இவர் நேரடியாக பங்கேற்கவில்லை என்று சொன்னால் கூட திமுக ஆதரவாளராக, திமுகவிற்காக பல நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், நாடகங்கள் நடத்தி அதற்கான வசூல் செய்து கொடுப்பது என்று தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். 1954, 55 இந்த பீரியடெல்லாம் அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. 1954 ஒரு பெரிய புயல் வருகிறது, தமிழ்நாட்டில் வருது. அதுக்காக பெரிய அளவில் வசூல் செய்து இவர் கொடுக்கும் பொழுது திமுகவில் ஒரு முன்னணி தலைவர் என்ற ரீதியில் இல்லை என்று சொன்னால் கூட திமுக தலைவர்களுடைய நெருக்கமான பழக்கத்துக்கு உள்ள அந்த வட்டத்துக்குள்ளே வரும் பொழுது அவருடைய பேச்சு இது எல்லாமே அந்த சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா 52 பராசக்தி திரையுலகத்தின் உச்சியில் வந்துடுறார். 52 அது அப்பொழுது 1955 அவருடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அரசியல் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லணும். ஏனென்றால் 1954 அவருக்கு ஒரு கசப்புணர்வு. ஏனென்றால் இவர் ஒரு முன்னணி தலைவராக அந்த கட்சியில் வரும் பொழுது இவரை முன்னோக்கி செல்லாமல் தடுக்கும் வேலைகள் அந்த கட்சியில் நடக்குது. அந்த 50 தலைவர்கள் மூலயமா ஏற்படுதா இல்லை ஆமாம், 50 தலைவர்கள் இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் பலர் அங்கே இருக்காங்க. இருக்கிறப்ப ஒரு தலைவருடைய வளர்ச்சி இன்னொருவர் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விஷயங்களில் இவர் ஒரு நடிகராகவும் இருப்பதால் ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு ரீச் ஆகிறார். அதன் அடிப்படையில் இவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் பலர் இவருக்கு எதிராக வேலை செய்கிறாங்க. அந்த கட்சியில் வேலை செய்யும் பொழுது இவர் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கார். 1955 பீம்சிங்கோட திருப்பதி ஒரு மன சஞ்சலத்தில் இருக்கும் பொழுது அவர் திருப்பதிக்கு கூப்பிடும் பொழுது அவர் திருப்பதிக்கு போயிட்டு வர்றார். வா கணேசா, திருப்பதி போயிட்டு வருவோம், மன சஞ்சலத்தில் இருக்கா, நீ போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு இது இருக்கும் மனசுக்கு அப்படின்னு. இவர் போய் வரும்பொழுது அந்த காலத்தில் அதிகமாக நாத்திகம் பேசக்கூடிய கட்சியாக திமுக இருக்குது.
உடனே இவருக்கு எதிராக சென்னையிலெல்லாம் போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றன. திருப்பதி கணேசா கோவிந்தா என்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு இவருடைய போஸ்டர்லெல்லாம் சாணி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போ தான் அவர் மன வருத்தப்பட்டு அவர் அந்த இடத்திலிருந்து விலகுகிறார். அவர் வந்து பொறுப்பிலேயோ எதுவுமோ இல்லை என்று சொல்வதால் அந்த அரசியல் நடவடிக்கை அல்லது திமுகவிலிருந்து ஒதுங்கி நிற்கிறார். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3, 4 வருடங்கள் அவர் வந்து எந்த விதமான அரசியல் நடவடிக்கையும் எடுக்கல. ஆர்வம் காட்டல. ஆர்வம் காட்டல. ஆனாலும் தொடர் அண்ணா நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாரே தவிர, திமுக அந்த நடவடிக்கைகள்ல அவர் பங்கேற்கல. எந்த அரசியலையும் விட்டு ஒதுங்கியது. 1961 என்ன செய்கிறாருன்னா, நேரடியாக ஒரு அரசியல் களத்தில காமராஜரை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு வரார். பெருந்தலைவர் காமராஜரோட தொடர்பு ஏற்பட்டு, காமராஜரை ஆதரிக்க வேண்டும். காமராஜரை ஆதரிப்பது தான் நம்முடைய கடமைன்னு சொல்லி காமராஜருக்கு ஆதரவாக வரார். காமராஜருக்கு ஆதரவாக 1961 வந்து 62ல் தேர்தல் பிரச்சாரத்திலையும் ஈடுபடுறார். காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். அதற்கு பிறகு தொடர்ந்து காங்கிரஸில் பயணிக்கிறார். காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொண்டு காங்கிரஸில் பயணிக்கிறார். 1971 தேர்தலின் பொழுது பெருந்தலைவர் அவர்கள் கூப்பிட்டு, நீ ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடு என்று சொல்கிறார். சிவாஜி அவர்களை போட்டியிடு என்று சொல்கிறார். எனக்கு தேர்தலில் நாட்டமில்லை, தேர்தலில் போட்டியிடுற நாட்டமில்லை, நான் எல்லா தொகுதிக்கும் சென்று பிரச்சாரம் செய்கிறேன் என்று சொல்கிறார் 71ல். அதை பல இடங்களில் நடிகர்களுமே குறிப்பிட்டிருக்கிறார். என்னை வந்து காமராஜர் அழைத்து நிற்க சொன்னார், எனக்கு அதில் விருப்பம் இல்லை என்று சொல்கிறார். இதை எதுக்கு நடுவில் குறிப்பிடுறேன்னு சொன்னால், அவர் வந்து பதவியை அனுபவிக்க வேண்டும் அல்லது பதவியில் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், காமராஜரிடம் சொல்லி ஏதோ ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏவாகவோ அதற்கு பிறகு அமைச்சரவையிலோ எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஒரு எம்பியாக கூட ஆகிருக்கலாம். பல பேரை எம்பி எம்எல்ஏ ஆக்கியவர் அவர் ஆக முடியாதா என்ன? ஸோ காங்கிரஸை பொறுத்தவரை பல தன்னுடைய மன்றத்தினரை ரசிகர் மன்றத்தினரை அல்லது ஆதரவாளர்களை எம்பி எம்எல்ஏ இதெல்லாம் வந்து காங்கிரஸில் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் வந்து ஆக வேண்டும் என்று விருப்பம் இல்லாமல் இருந்தார், பதவியின் மீது நாட்டம் இல்லாமல் இருந்தார் என்பதற்காக இதை குறிப்பிடுறேன். அதே போல் 72 தொடர்ந்து அந்த அரசியலில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் காங்கிரஸில் பயணிக்கிறார். காங்கிரஸில் பயணித்து அந்த காங்கிரஸில் பயணிக்கிறார் என்பது வந்து வெறும் இந்த பதவிக்காக இல்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய எதற்காக அப்படின்னா அரசியலில் இருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் பதவியில் வேண்டாங்கிறீங்க, எம்எல்ஏ வேண்டாம் எம்பி வேண்டாம்னு சொன்னார்னு சொல்கிறீங்க. அப்படி என்றால் சிவாஜி எதற்காக அரசியலில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் எழும். அவர் சமூக சேவை செய்ய வேண்டும், அந்த நாட்டம் வந்து இப்பொழுது கிடையாது. அவர் 1952 அதற்கு முன்பு எப்பொழுது அவர் நாடகங்களில் வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக ஆனாரோ, தான் ரொம்ப மிகவும் வசதி குறைவாக இருந்து கஷ்டப்பட்டு உழைத்து நாடகங்கள் மூலமாக வந்து அதற்கு பிறகு சிறைத்துறையில் ஒரே நாளில் பெரிய ஆளாக வந்த பிறகு அவர் நாம் கஷ்டப்பட்டு வந்தோம், நாம் பிறருக்கு அந்த அந்த உதவிகளை செய்ய வேண்டும், இந்த நாட்டுக்கு இன்னொன்று எடுத்தால் அவர் ஆழமான தேசபக்தி கொண்டவர். அவரை பொறுத்த வரைக்கும் தேசபக்தி என்பது ஒரு அடிமனதில் ஆழ்மனதில் அவருக்கு ஆழமாக இருந்தது. ஏனென்றால் அவருடைய தந்தை வந்து சுதந்திர போராட்ட தியாகி. அந்த ரத்தத்திலேயே அவருடைய தேசபக்தி என்பது கலந்திருந்தது, மரபு வழியாக வருது. ஆமாம். இவர் பிறக்கும் பொழுது அவர் தந்தை சிறையில் இருக்கிறார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு வெடிகுண்டு வைத்தார் என்று சொல்லி ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இவர் பிறந்த பொழுது 3 வயதில் தான் அவர் தந்தையோட முகத்தையே பார்க்குறார். அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு தேசபக்தி. இரண்டாவது, அவர் சிறு வயதிலேயே வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம், தெருக்கூத்து நாடகம் பார்த்து அதிலும் அவருக்கு ஒரு ஆர்வம். எல்லாமே அவருடைய ரத்தத்தில் சிறு வயதில் இருந்தே கலந்தது என்பதற்காக சொல்கிறேன். அந்த தேசபக்தியின் காரணமாக நாம் தேசத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும், மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக அதை அரசியலை அதுக்காக ஒரு களமாக பயன்படுத்தி கொண்டார் என்பதற்காக சொல்கிறேன். ஏனென்றால் நீங்கள் 50கள்லேயே சிலோனில் போய் யாழ்ப்பாணத்தில் ஒரு நாடகம் நடத்தி அதன் மூலமாக வந்த பணத்தை கொண்டு ஒரு மூலாயின்ற இடத்துல ஒரு மருத்துவமனையை கட்டி கொடுத்துருக்காரு அப்போவே. அது மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் நீங்கள் கட்சி ஆட்சி இதெல்லாம் பார்க்குறதில்ல. நேரு அவர்கள் முதல்ல மதிய உணவு திட்டம் பண்ணப்போ முதல்ல கொண்டு போய் நிதி உதவி அளித்த ஒரே நடிகர் இந்தியாவிலேயே முதல்ல கொண்டு கொடுத்த நடிகர் இவர் தான். இந்தியா சீனா போர். அதே மாதிரி 2 இந்தியா சீனா போகிறப்ப 1962 ஒரு போர் நடந்துச்சு, 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு. எல்லாவற்றுக்கும் நிதி அளிச்சிருக்காரு. ரெண்டாவது 1962 நிதி கொடுத்தது மட்டுமல்ல, 1965 இப்போ இந்தியா பாகிஸ்தான் வரப்போ அப்போ லால் பகதூர் சாஸ்திரியிடம் கொண்டு போய் 300-400 பவுன் நகை எல்லாத்தையும் தன்னுடைய கமலா அணிந்திருந்த நகைகளை எல்லாம் எடுத்து தனக்கு பரிசாக வந்த 100 பவுன் பேனா அது உட்பட 400 பவுன் நகையை கொடுத்தார். இன்றைக்கு எடுத்தால் அது வந்து நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் வரும் அவர் கொடுத்த நிதிகள் எல்லாம் எடுத்தார். அது மாதிரி 60களில் புயல் சொன்னேன். அது மாதிரி சென்னையில் ஒரு வெள்ளம் வருது. காமராஜர்கிட்ட போய் கேட்குறாரு,
ஐயா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. செய்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏதாவது நீ வந்து நிதின்றது ஒரு பக்கம் வசூல் பண்ணி கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு சென்னையில் எல்லா இடத்துலையும் முகாம்கள் அமைத்து நிறைய மக்களை தங்க வச்சுருக்கேன். அவர்களுக்கு உணவு மட்டும் ஏற்பாடு பண்ணுன்றார். உடனே வீட்டுக்கு வந்து பின்னாடியே ஒரு சமையல் கூடம், பெரிய சமையல் கூடம் ரெடி பண்ணி பெரிய பெரிய அண்டாக்களை வைத்து, சமையல் ஆட்களை வைத்து தினமும் 1,00,000 உணவு பொட்டலம் எல்லாருக்கும் அந்த வெள்ளம் வடியும் வரை செய்திருக்கிறார். அது மாதிரி காமராஜர் மதிய உணவு திட்டம் சொன்னப்போ அவரே சொல்லியிருக்காரு, காமராஜரே சொல்லியிருக்காரு, நான் பிச்சை எடுத்தாவது மதிய உணவு திட்டத்தை நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு 1,00,000 ரூபாய் நிதி அப்போவே கொண்டு போய் 60s 1,00,000னா இன்னைக்கு கோடி கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அது மாதிரி தேசம், அதாவது 62லேருந்து வாரிலேருந்து கடைசியில் கார்கில் வார் 98 99 வர்ற கார்கில் வார் வரைக்கும் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்குன்னு சொல்ல வரேன். அவர் விளம்பரம் இல்லாமல் அந்த உதவிகளை செய்திருக்கிறார். அந்த உதவிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர் அரசியலை பயன்படுத்தினார் என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் கூட பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருக்காரு. எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு வந்து அவருடைய சொந்த செலவில் தான் அவர் போயிருக்கார். எல்லாருக்கும் பிரச்சாரத்துக்கு கட்சி செலவில் அவர் பிரச்சாரம் போனதில்லை. அப்படி ஒரு பிரின்சிபலை வச்சுருந்தார். அதே மாதிரி 87 84 அவருக்கு ஒரு 2.5 ஆண்டு காலம் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைக்குது, நர்கீஸுடைய மறைவுக்கு அப்புறம். அப்போ கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கான சலுகைகள் எதையும் எடுத்துக்கல அவர். அந்த ரயில் டிக்கெட்டையோ அல்லது விமான பயண டிக்கெட்டையோ டெல்லியில் குவார்ட்டர்ஸையோ எதையுமே அவர் யூஸ் பண்ணல. அவர் யூஸ் பண்ணல. அது மாதிரி 2 எம்பி தான் தமிழ்நாட்டில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்தியாவிலேயே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஒருத்தர் தஞ்சாவூரில் இருந்த பூண்டி துளசி ஐயா வாண்டையார் அவர்கள், இவங்க 2 பேர் தான் அந்த எம்பிக்கான கோட்டாவை எதுவுமே உபயோகப்படுத்தி கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் என்பதை நான் கேள்வி. பெரிய ஒரு மனசு. ஆமாம் ஆமாம். அதாவது சேவை என்பது, அரசியல் என்பது சேவைக்கான தளம், சேவை செய்வதற்கான தளம். அது மாதிரி கட்சி ரீதியாக இருந்தால் கூட நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஜீவா அவர்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் நடத்தி அதில் வந்து நிதியை கொடுத்துருக்காரு. பெங்களூரில் இருந்த தமிழர்களுக்கு நாடகம் நடத்தி நிதி. அது மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாடகம் பாம்பேல நடத்தி அங்குள்ள பாம்பே தமிழர்களுக்கு கொடுத்துருக்காரு. டெல்லியில் உள்ள தமிழர்களுக்கு நிதி. இப்படி எல்லா இடங்களுக்கும் நாடகம் நடத்தி. ஆமாம், கக்கன் அவர்கள் சிரமப்படுகிறார் என்று சொன்னபோது சேலத்தில் ஒரு தங்கப்பதக்கம் நாடகம் நடத்தி அதில் வந்த நிதியை கொடுத்துருக்காரு. அது போதவில்லை என்று சொன்ன பிறகு அவருக்கு அணிவித்த பதக்கத்தையும் மறுபடியும் அங்கேயே ஏலம் விட்டுருக்காரு, விட்டு அது மறுபடியும் அதையும் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு இதெல்லாம் விளம்பரம் இல்லாமல் அவர் செய்த சேவையாக பார்க்குறேன். நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சத்துணவு திட்டத்துக்கு கொண்டு போய் நிதி கொடுக்குறாங்க இவர் சார். அதாவது கட்சி ரீதியாக, அது இவர் எதிர்கட்சியில் இருக்கார், எதிரணியில் இருக்கார், ஆனாலும் கொடுத்தார் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த பக்கம் எம்ஜிஆர் சிவாஜி என்பதை நான் பார்க்குறேன். எம்ஜிஆர் அவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் ஒரே நேரத்தில் எதிர் துருவங்களாக இருந்தால் கூட சிவாஜிக்கு பிறகுதான் அரசியலே பெரிய அளவில் வந்தார் என்பது 1953 தான் அரசியலே என்டர் ஆகிறார். திமுகவில் வந்து 1953 தான் சேர்றார். எம்ஜிஆர் சேர்கிறார். சேர்ந்து அதற்கு பிறகு சிவாஜி அவர்கள் வெளில போகிறது 55 நடக்குது. இரண்டும் அந்த சைமல்டேனியஸாக நடக்குது. அப்படி நடக்கும்பொழுது அங்கு அவர் அண்ணா அவர்களுடைய அரவணைப்பில் அவர் மேலே அங்கே போகிறார். இங்கு வந்து காமராஜர் வந்து எப்பொழுதுமே ஒரு நடிகர்களை ஒரு கூத்தாடிகள் என்று பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்தார். காமராஜர் வந்து சினிமா கலைஞர்களை பெரிய வெறுக்கக்கூடியவர் கிடையாது, ஆனால் அவர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தார் அவர். அதனால் இங்கு வந்து இவர் சிவாஜிக்கான ஒரு அங்கீகாரம் எடுத்த உடனே கிடைக்கல, அங்கே அவருக்கு கிடைச்சிச்சு. அதனால் அவர் அந்த பக்கம் மேலே போனார். 2வது அவருக்கு முதலிலிருந்தே தான் அரசியலில் வந்து பெரிய அளவில் வரணும், முதலமைச்சர் ஆகணும், கட்சி அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இவர் எந்த பதவியையும் விரும்பாமல், விளம்பரமும் இல்லாமல் இந்த பக்கம் இவர் பயணத்தை தொடர்ந்தார். அதுதான் இந்த 2 பேருக்கும் உள்ள வேறுபாடுகள். 2வது அரசியலில் வந்து தோற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவாஜி சொல்லுவாங்க. அது எம்ஜிஆரை பற்றி ஒரு தெரியும். அதுக்கு பிறகு அவருடைய அரசியல் அதை பற்றியெல்லாம் தெரியும், எல்லாத்தையும் தெரியும். அவர் குண்டடிப்பட்டார், அதை காட்டி வாக்குகளை பெற்றார். 2வது எல்லாமே விளம்பரப்படுத்தப்பட்டது. அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே விளம்பரப்படுத்தப்பட்டது. அவரும் அந்த விளம்பரத்தை ஏற்றுக்கொண்டார், செய்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். அதன் மூலமாக அவர் அந்த முன்னேற்ற பாதைகளை நோக்கி சென்று கொண்டார். அது விமர்சனமாக நான் வைக்கல, 2 பேருக்கும் உள்ள வேறுபாடுகளை நான் இங்கே சொல்கிறேன். சிவாஜி அவர்கள் வந்து கொடுத்தா நம்ம வந்து அது ஒரு கடமை, இதை வந்து விளம்பரப்படுத்தணுமா நம்மன்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருந்தார். அரசியலில் வந்து 75 காமராஜர் அவர்கள் மறைவிற்கு பிறகு சிவாஜி அவர்கள் வந்து 76 அவர் அந்த அந்த காங்கிரஸையே, பழைய காங்கிரஸை, அதாவது காமராஜர் தலைமையிலான காங்கிரஸை பாரா போன்றவர்கள்லாம் நடத்தணும்னு விருப்பப்பட்டு சிவாஜி அவர்களையும் அழைத்த போது அந்த நேரத்தில் அவர் காமராஜர் மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தி தலைமையை ஏற்று காங்கிரஸில் சேர வேண்டும். 2 கட்சிகளும் மெர்ஜ் ஆகும் பொழுது 76 சேர்றார். 1976 இந்திரா காந்தி தலைமையை ஏற்று சேர்றார்.
அந்த நேரத்தில் இவர் ஒரு அந்த பழைய காங்கிரஸிலேயே ஓல்டு காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற காமராஜர் தலைமையிலாக இருந்த காங்கிரஸிலேயே தொடர்ந்திருந்தால், அதையே நடத்தி இருந்தால் 1977 என்பது எம்ஜிஆர் சிவாஜி என்ற களமாக மாறியிருக்கும். 1977 என்பது சட்டப்பேரவை தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அப்பதானே முதல் தேர்தலை சந்திக்கிறார். எம்ஜிஆர் வந்து 72ல கட்சி ஆரம்பித்தால் கூட 77ல தான் முதல் தேர்தலை சந்திக்கிறார். 77ல் 76ல் வந்து 75ல மறைந்த உடனே அவர் அந்த பழைய காங்கிரஸில் தொடர்ந்து அந்த கட்சியில் தொடர்ந்திருந்தால் அப்பொழுது பெரிய பீக்கில் இருக்கார். எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் திரையுலக காலம் வந்து முடிவுக்கு வந்து விட்டது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் 75 76லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த திரையுலக காலகட்டம் என்பதே கொஞ்சம் முடிவுக்கு வந்து விட்டது. கடைசியாக நடித்த படம் வந்து மதுரை மீட்டு சுந்தரம். ஆமாம், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாதுன்ற பல படங்கள். ஆனால் சிவாஜி அவர்களுக்கு திரையுலகத்தில் பெரிய பீக்கில் இருந்த பீரியட் அந்த 75 70கள்லாம் வந்து பெரிய பீக்கில் இருந்தார். அப்போவுமே ரஜினிகாந்த் கமலஹாசன் என்ட்ரி ஆன டைம் அது. ஆமாம், அப்போ வந்து இவர் பீக்கில் இருக்கார். அந்த கட்டத்தில் அவர் அந்த தளத்தை, அரசியல் தளத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு கொண்டிருந்தால் உண்மையிலேயே 77 தேர்தல் என்பது சிவாஜி எம்ஜிஆராக இருந்திருக்கும், களம் இருந்திருக்கும். ஒன்று எதிர்க்கட்சி அல்லது ஆளும் கட்சி, ஏதோ ஒன்று அப்படி வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைந்திருக்கலாம் என்பது தான் என்னுடைய கருத்து. அது தவற விட்டார் அவர். ஏன்னா இவருக்கு ஆம்பிஷன் கிடையாது. நான் அதான் சொல்கிறேனே, இவர் வந்து தான் முதலமைச்சராகணும் அல்லது ஏதாவது ஒரு அமைச்சராகணும்னு நினைத்திருந்தால் தானே அதை எடுத்திருப்பார், அந்த கால் எடுத்திருப்பார். அவர் வந்து சேவை செய்யணும், நம்ம ஒரு அரசியல் தளத்தை பயன்படுத்திக்கணும். காமராஜர் மறைஞ்சிட்டாரு, மறைந்த பிறகு நம்ம ஒரு இந்திரா காந்தி தலைமையேற்று ஒரு காங்கிரஸ் தேசியத்தில் இருக்கணும்னு விரும்பினார். அதனால் தேசிய தலைமையை ஏற்றுக்கிட்டு வந்தார். அதற்கு பிறகு தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது 87ல் காங்கிரஸ் வந்து பிளவுபடுறதுக்கு ஒரு காரணமாக அமைந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆருடைய ஆட்சி தொடர வேண்டும். ஜானகி அம்மையார் முதலமைச்சராகும் பொழுது அந்த ஆட்சி தொடர வேண்டும். அவர் சொன்னது என்னென்னா, வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாரு, அவருடைய ஆட்சி இன்னொரு 84ல் பதவி இருக்கிறாங்க, 87 இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது பீரியடு. 2 வருஷம் முடிஞ்சு முழு பதவியும் அவங்க பதவியே இருக்கட்டும். அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட ஒரு சிறு பிளவு இருந்துச்சு. 22 பேர் தான் ஜெயலலிதா அவர்களை ஆதரித்தாங்க. பேலன்ஸ் 98 பேரும் நம்ம இருந்தாங்க. காங்கிரஸ் ஆதரித்தால் அது அந்த ஆட்சி தொடர்ந்து இருக்கும். அந்த லெவலில் இருந்துச்சு. இருக்கிறப்ப அவர் என்ன சொன்னார்னா, நாம் அந்த கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறோம். அதாவது ஒரு நேர்மையாக செயல்படணும்னு நினைத்த ஒரு செயலையும் நான் இங்கே குறிப்பிடணும் அரசியலில். அவர் நம்ம வந்து தொடரணும், அந்த ஆட்சி 2 வருஷம் தொடரட்டும், அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து யார் வெற்றி பெறுறாங்களோ அந்த கட்சி தொடரட்டும், எப்படி யார் வேணாலும் இருந்துட்டு போகட்டும், இப்போதைக்கு நாம் அந்த ஆட்சியை ஆதரிப்போம்னு சொன்னார். அதை வந்து மூப்பனார் போன்றவர்கள் ஏற்கவில்லை. அவர்கள் வந்து குறுக்கு வழியில் ஏதாவது ஆட்சியை பிடிக்கலாம் அல்லது வேறு வழியில் ஏதாவது செய்யலாம் என்று முயற்சி செய்தார்கள். அந்த நேரத்தில் அதை எதிர்த்து தான் வெளில வர்றார். இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது ஒரே மாவட்டத்தில் மூப்பனார் சிவாஜி கணேசன் இல்லை, அது மூப்பனாரை முன்னிலைப்படுத்தியதே இவர் தான். முதல்ல ஒரு தஞ்சாவூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த மூப்பனாரை தமிழக அளவில் கொண்டு வந்ததே சிவாஜி தான். முதல்ல கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினதே இவர் தான். அதுவே அவர் செய்த தவறாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவருக்கே கடைசி கட்டத்தில் மூப்பனார் அவர்கள் துரோகம் செய்தார் அல்லது எதிர்த்து வேலை செய்தார் என்பதை நம்ம பார்க்கலாம். அவருக்கு முன்பு பார்த்தீங்கன்னா குழந்தை ராமலிங்க மூலியமாக தான் அவர் உள்ளே போகிறார். ஆமாம், இப்படி இருந்தார்கள். அது இருக்கும் பொழுது நீங்கள் 87ல் வெளில வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ எதுக்காக ஆரம்பிக்கிறாரு? இது மாதிரி துரோகம் செய்யக்கூடாது, ஒரு கட்சிக்கு துரோகம் செய்ய. அப்போ ஆட்சி கலைக்கப்படுகிறது. கலைத்து கட்சி ஆரம்பித்து இருக்கும் பொழுது கூட இவர் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுக்கிறது, நீங்கள் வந்து எங்கள் கூட்டணியில் சேருங்கன்னு கலைஞர் அவர்கள் அழைப்பு விடுக்கிறார். அதை கூட மறுத்தார். ஏனென்றால், நான் வந்து எதற்காக கட்சி ஆரம்பித்தேன், இந்த கட்சி இதற்கு துரோகம் செய்துவிட்டது, அந்த ஆட்சி தொடர வேண்டும் அப்படிங்கிறது. அப்படின்னா ஜானகி மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று கேட்குறது தான் நியாயமாக இருக்கும். அந்த நியாயத்தின்படி மீண்டும் அந்த கட்சியை ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் இந்த அணி தோற்கும் என்பது அவருக்கே தெரியும். ஆனாலும் தோல்வி வெற்றி என்பது இதில் கிடையாது. நம்ம எந்த நியாயத்துக்காக எந்த குறிக்கோளுக்காக வெளில வந்தோமோ அதைத்தான் தொடர வேண்டும் என்று முடிவு பண்ணார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யார் முதலமைச்சர் என்பதற்காகத்தான் வாக்கு. இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சராகணும். இவர்கள் யாருன்றது அடுத்தது இன்றைக்கி 3 பேர் இருந்தாங்கன்னு சொன்னோம். 4 பேரை சிஎம் கேண்டிடேட்னு சொன்னாங்க. விஜய் அவர்கள், சீமானு, ஸ்டாலின், எடப்பாடின்னு சொன்னாங்க. அதில் விஜய் அவர்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த கட்சி ஜெயித்திருக்குது. இப்படி தான் நம்ம தமிழகத்துடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, முதலமைச்சர் யார் என்பதற்கான ஒரு தேர்வாகத்தான் அந்த தேர்தல் நடக்கிறது. அந்த அடிப்படையில் அன்றைக்கு ஜானகி அவர்களை முதலமைச்சராக்கணும்னு அவர் சூஸ் பண்ணார். ஆனால் இவர் முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் அது வேறு விதமாக மாறி இருக்கலாம். மாறி இருக்கலாம். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திருவையாறில் தோல்வி அடைஞ்ச பொழுது ஒரு தேனீ கடை வைத்திருந்த நபர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ சொன்னது அவர் என்ன சொன்னார்னா, அதாவது நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இருந்திருந்தா இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த தொகுதியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆதரவு வந்திருக்கலாம். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அந்த முடிவு தான் எடுத்தாங்க. எல்லாருமே நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் இருக்காரு.
புதுக்கட்சி சிவாஜி சொன்னாரு, அவர் இன்னமும் உயிரோட இருக்கிறார். புதுக்கட்சி ஆரம்பித்தவர்கள் நீங்கள் எல்லாம் எடுத்தீங்கன்னா, தமிழக வரலாற்றில் எடுத்தீங்கன்னா, சின்னது பெரிய கட்சின்னு கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் கூட ஆரம்பித்து நான் முதலமைச்சர் என்று தான் வேட்பாளர்னு சொல்லி தான் நின்னார். ஈவன் கமலஹாசன் அவர்கள் நான் முதலமைச்சர் என்று சொல்லி தான் ஒரு தேர்தலை சந்தித்தார். அதில் வெற்றி தோல்வி அடைஞ்சிருக்கலாம். எம்ஜிஆர் நான் முதலமைச்சர்னு சொன்னார். இப்படித்தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஜெயலலிதா முதலமைச்சர்னு சொல்லி, கலைஞர், ஸ்டாலின், இப்படி வரிசையாக வரலாறு அப்படி தான் வரும். வரும்பொழுது அன்றைக்கு ஜானகி முதலமைச்சராக வேண்டும் என்று அன்னைக்கு கூட நான் போட்டியிடலைன்னு சொன்னார். சிவாஜி அவர்கள் நான் போட்டியிடலை, நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுறேன், அந்த அணிக்காக பிரச்சாரம் பண்ணுறேன், என்னுடைய கட்சி வேட்பாளர்கள் நிற்கட்டும்னு சொன்னார். அவர் திரு ஆரம்பி அவர்கள், அவர் எம்ஜிஆரோட இருந்த ஆரம்பி என்ன சொன்னார்னா, ஜானகியோட இருந்த ஆரம்பி என்ன சொன்னார்னா, இல்லை நீங்கள் போட்டி போடலைன்னா அந்த அணிக்கான நம்பிக்கை இருக்காது, நீங்கள் போட்டி போடலன்னா நீங்கள் கண்டிப்பாக போட்டி போடணும்னு சொல்லி வற்புறுத்தி நிற்க வச்சார். அப்போ கூட நான் அவரை பதவி வேண்டும் என்று நினைக்கவில்லை. அது வெற்றி தோல்வி என்பது வேறு. அந்த நேரத்தில் வெற்றி அடைந்திருந்தால் சொல்லியிருக்கலாம், அது வேறு. ஆனாலும் வெற்றி தோல்வி என்பதை தாண்டி அவர் தேர்தலில் போட்டியிடுவதையே விரும்பவில்லை, அந்த பதவியையே விரும்பவில்லை. அப்படிங்கிறதுக்காக இதையும் இன்னும் பதிவு பண்ணுறேன். நின்று ஜானகி அவர்கள் தோற்கிறார்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக தோற்குறாங்க, எல்லாம் அந்த அணி தோற்கிறது. அந்த அணியோடு சேர்ந்து சிவாஜியும் தோற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்பொழுது தோல்வி என்பது யாருக்கு ஏற்பட்டது? தோல்வி என்பது ஜானகிக்கு ஏற்பட்டது, ஜானகி அணிக்கு ஏற்பட்டது. அதிமுகவில் ஒரு பிரிவு தோற்றது. அந்த பிரிவோடு கூட்டணி இருந்த இன்றைக்கு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறீங்க. யாருக்கு? திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தானே தோல்வின்னு சொல்கிறோம். அதில் இருந்த யாரோ ஒரு சிறிய பார்ட்னர் ஒரு கட்சி இருக்கிறது, அவங்களுக்கு தோல்வின்னு நான் சொல்கிறோம் நம்ம இல்லையே. அதுதான் அன்றைக்கு நடந்தது. அன்று வரை, அதற்கு பிறகு வரை அவர் நான் முதலமைச்சர் என்று கேட்டு அல்லது எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு அவர் செல்லவில்லை, சிவாஜி அவர்கள் செல்லவில்லை. அதனால் அவருக்கு தோல்வி என்பதே இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அதுதான் நியாயமானதாகவும் படும். சாதாரணமாக மேலோட்டமாக பார்த்துவிட்டு அவர் சிவாஜி தோற்றுவிட்டார், சிவாஜிக்கு தோல்வி, சிவாஜி அப்படி என்று சொல்வது என்பது கண்டிப்பாக அரசியல் அறம் அல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்றைக்கு திரைத்துறையிலிருந்து அது தொடர்ச்சியாக இன்றைக்கு எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு திரைத்துறையிலிருந்து திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார், அந்த இடத்தை பெற்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவரை உண்மையிலேயே ஒரு நடிகர் திலகத்தின் ஃபாலோயர் என்ற அடிப்படையில் அந்த கலைத்துறையிலிருந்து வந்தவராக அவரை பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.